ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனா இன்னைக்கு ஒரு தேவையில்லாம ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு IAS, ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அந்த ஆட்சிப்பணி அதிகாரி ஒரு நிக்கிற நிலைமையும், ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி, அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்பநிதி, அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதியும் இன்பநிதியும் ரெண்டு பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிக்க வைக்கிறது நியாயமா? அந்த மாதிரி சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏத்து கொடுத்தா அடுத்தது பார்த்தா அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க இதுல அது ஆர்ச்சிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, கலெக்டர் தூக்கிடுவாங்க. அதுலதான் தூக்கி போடுவாங்க அவங்க. அதனால அந்த அம்மா உள்ள தெரியும், அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளில பேட்டி கொடுத்தாங்க. அது வேற விஷயம். அதனால அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு ஒரு இடி அமீனுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம், இடி அமீனுடைய மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கு எல்லா இடங்களின்றதுக்கு அதுவும் ஒரு சாட்சி. எது அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி. அது ஏன்னா ஆட்சி பணிக்கல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, மரபு இருக்கு, மாண்புகள் இருக்கு. அந்த மாண்புகளை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனலா அவர் பதவி ஏற்றாரு, துணை முதலமைச்சர், அவருக்கு சால்வ் அணிக்கிறீங்க. ஆனா இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய காலம் உண்மையிலே சொல்ற, கேமரா மட்டும் அங்கெல்லாம் இன்பநிதி காலில் கூட விழுந்துருப்பா போல. யாரு? மூர்த்தி. ரெண்டாவது, எவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியா, அதாவது அறிவியலாதவர்களா இன்னைக்கு இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் அமைச்சரா இருக்காங்கன்னா, ஒரு நிருபர் புத்திசாலித்தனமா கேட்கிறாரு, 9ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க, அதை நடத்துறதுக்கு அனுமதி பண்ணணும்னா, இப்ப இதே நான் அமைச்சரா என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்? இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன். நான் கொண்டு போவேன். ஏன்னா அமைச்சர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபினெட், அரசாங்கம். இவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், அவங்க அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்ப நீ யாரு? நீங்க யாரு கேக்குறேன் நானு. அப்போ எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ், அதே போல ஒரு தன் அமைச்சர் என்ற அந்த இது என்ன அது கூட உணராம இப்படிப்பட்டவர்களாம் ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா நான் கருதுறேன்.